முத்து வந்து ரவிக்குமாருடைய சோலோ ஐடியா இது. ரஜினி சார் என்னை தனியாக கூப்பிட்டு இது அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன், சார் சும்மா வயசான வேஷமே கொடுக்காதீங்க சார், இளமையான வேஷம் கொடுங்க, நான் நல்லா பண்ணுவேன் சார் காமெடி இல்லான்னு சொன்னேன். இல்லை இந்த ஒரு படத்தில் மட்டும் பண்ணுங்கள், சரத்து உங்கள் பையன்னு சொன்னார். சரி நடிச்சுட்டு போய் ஷார்ட்டில் பார்த்தா சரத் பாபு வந்து நிற்கிறாரு. நான் ஐயோ அவர் ஏற்கனவே வயசானவருக்கு, நீ என்னங்க அவருக்கு போயிட்டு சரத்குமார் நினச்சிங்களா? நான் சரத்குமார் நினச்சிட்டேன். அதுதான் உண்மை. அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இந்த ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கேட்டப். அப்போ விட்ருங்க சார்னு சொல்லிட்டு நானே பண்ண கேட்டப் தான் அது. ஏன்னா எனக்கு வந்து கவிதாலயத்தில் தே ஸ்டிச் ஹெவியாக ஒரு 10 சூட்டு தைச்சிருக்காங்க. ஒன்று கூட போடல. ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் போடுவேன். அதில் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் சீனில் மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. நான் வந்து என்ன சொந்த ஐடியாவில் வயசானவனுக்கு கை சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் கை போட்டேன். முன்னாடி ஏஜில் செய்யும்போது ஆஃப் கை போட்டேன் அந்த படத்தில். அதில் கண்ணாடிலாம் போடுவேன். கெட்டப் சேஞ்ச் பண்ணி காட்டணுன்றதுக்காக பண்ணேன். அது ஒரு அண்ணாமலையில் அது கெட்டப்பை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ரஜினி சார் கேபி சாருக்கு ஃபோன் போட்டு பாலச்சந்திரன் சாருக்கு வந்து பாருங்கள் ராதாரவி கெட்டப் சொன்னார். சிம்பிள் கெட்டப் தான் அது. இட் இஸ் நாட். இப்போ அமரன் சொல்கிறார் பாருங்கள், பயங்கரமான கெட்டப்பில் அது மாதிரிலாம் இல்லை. பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறது அது மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஆர்டினரி கெட்டப் தான், கெட்டப் வைஸு. பட் நம்ம வித்தியாசமாக இருந்தது அவ்வளோதான்.